அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இவளுக்கு நல்ல ஸ்பெஷாலிட்டி. சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல புருஷனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆமா, சந்தோஷம் சமாதானம் வீட்டுல இருக்க. எப்பயும் முக்காடு போட்டு ஜெப அறையில இருக்கேன். ஏமா ஒரு காப்பி கொண்டு வா, காப்பியாவது டீ ஆகுது, ஒன்றும் கிடையாது, போ, நான் ஜெபத்தில் இருக்கேன். இந்த ஜெபம்னு ஒன்றை வச்சு இன்னைக்கு புருஷனோட இணைஞ்சு வாழாதவங்க, குடும்பத்தோடு விட்டு கொடுக்காதவங்க, என்னமோ கண்ணை மூடுனா இயேசுவங்க முன்னாடி வந்து நின்றுவாராமா. இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. என்ன, நீ ஜெபம் பண்ணலாம், ஆனால் இந்த ஜெபத்தோட கிரியே இல்லைன்னா, ஐயோ இந்த அம்மாவா ஒரு வார்த்தை பேசக்கூட முடியாது. வசனம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் வசனத்தில் ஒன்றுமே சாப்பிடும் ஜெமிக்காது, சாப்பிடும் ஜீரணமாகாது. இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிடும் உடம்புல ஒட்டாது. அது மாதிரி இங்கே இந்த மரியாதை நீங்கள் பார்த்தா எப்பொழுதும் அழுது கொண்டு தான் இருப்பான். நீங்கள் இங்கே இருந்திருந்தா செத்து போயிருக்க மாட்டானே, ஓ எல்லாரும் செத்துரும், எல்லாரும் அழுதுருவான். கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும்போதே அழுக வச்சுருவான் மொத்த கூட்டத்தை. அந்த மாதிரி இந்த மரியாதை பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் கவனிங்க, என்னடா இவர் மரியாதை பற்றி தப்பாக பேசுகிறாரு, நாங்கள் இதுவரை மரியாதை பற்றி தப்பாக பேசுனால கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் இங்கே நிறைய பேர் ஜெபங்கிற பேரில் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் புருஷனை சண்டை போடுறது. ஆமாம், இங்கே இருக்கிறவங்க ஆமாம் ஜெபத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தாய் தகப்பனை கவனிக்காமல் அன்பு கூறாமல் இருந்தால் இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் ஏசு யாருக்கும் வரமாட்டார். சில நேரம் நீ அன்பு செய்கிறதுக்காக சர்ச்சுக்கு வராமல் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆசாரியனும் லேவியனும் சபைக்கு போனான், நல்ல சமாரியன் தூக்கி காயத்தை கட்டி அவனை சுகமாக்கினான். கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்பாடா, இன்னைக்கு ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டான்ப்பா. இன்னைக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, அம்மா அப்பாவை கவனிச்சா போதும்னு சொல்லிட்டாருன்னு. இது ஒரு சின்ன காரியம், அன்பு செலுத்துறதுக்காக சொன்னேன். அப்போ அவகிட்ட கிச்சன்லேயே நிற்கிற தப்பு. சிலர் பார்த்தீங்களா, வீட்டு கூட்டம்னு கூப்பிடுவாங்க, எங்கடா 2 பேரை கூட்டத்துக்கு காணோம், கிச்சன்லேயே இருக்கேன், என்னப்பா டீயை சூடாக்கிட்டே இருக்கேன். இது யாரு? மார்த்தாள். ஏமா கூட்டத்தில் கொஞ்சம் உட்கார்ந்தா என்ன, அது நான் உட்கார மாட்டேன், டீ சூடாகணும், பாஸ்டருக்கு டீ கொடுக்கணும்ல, அந்த குரூப் ஒன்று. இன்னொன்று, எப்பயுமே நான் ஜெபத்தில் இருக்கேன், டீ கடை பக்கமே போக மாட்டேன், பாத்திரத்தை தொட மாட்டேன், ஆமாம் துணி துவைக்கவே மாட்டேன். இப்படி ஒரு கூட்டம். நீங்கள் எந்த கூட்டம்னு தெரில, மார்த்தாள் கூட்டமா இல்லை எப்பயுமே முக்காடு போட்ட அந்த கூட்டமா? ஆமாம், இந்த ஜெபம்ங்கிற பேரில் ஊரை ஏமாத்துகிற கொள்ள கூட்டம் இன்றைக்கி நிறைய பெருகினதுனால நான் ரொம்ப கவனிக்கிறேன். உங்கள் அப்பாட்ட நீ பேசலாம், நீ கேட்கலாம், நீ கேட்டால் அவர் தருவார். அதனால தான் இந்த ஜெப உதவிக்குன்னு போடுறதே எனக்கு பயமாக இருக்குது. நம்ம எல்லாரும் பேசுகிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு திறந்த முகமாக வா மகனே வா மகளே அப்படின்னு கூப்பிட்றார். அப்போ இங்கே நான் மார்த்தாளை எப்படி பார்க்குறேன்னா, சூப்பர், மார்த்தாள் கண்டிப்பாக சபைக்கு வேணும், சபையில் பணிவிடைக்காரர்கள் வேணும். இல்லைன்னா எலிசா இல்லை, இல்லைன்னா யார் இல்லை, சாமுவேல் இல்லை, இல்லைன்னா யோசுவா இல்லை, பணிவிடை இல்லைன்னா சபையே இல்லை. 5000 பேர் சாப்பாடு போட்டா சாப்பாட்டுக்கு இலை எடுக்கிறதுக்கு யாரு? 5000 பேர் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைஞ்சார்கள், குப்பை தொட்டியாய் போட்டு விட்டு போனார். 5000 பேர் சாப்பிட்டது யார் எடுத்தா? பணிவிடைக்காரங்களும் வேணும், மரியாளும் வேணும். அல்லேலூயா. ஆனால் 2 சேர்ந்து இருந்தால் சூப்பராக இருக்கும். எங்கள் பிள்ளைங்களை வேலைக்கு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், வேலை செஞ்சுட்டே இருப்பான். கூட்டம் தொடங்கிருச்சுரா, நாங்கள் வேலை செய்கிறோம், எனக்கு அந்த வேலை ஸ்பிரிட்டு தான் இருக்கும் அவனுக்கு. பணிவிட ஆவியும் இருக்கணும், என்ன ஆவியும் இருக்கணும், தேவனை நேசிக்கிற ஆவியும் இருக்கணும். நல்லா வேலை செய்யணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதிகாலை எழும்பி ஜெபிச்சுட்டு வேலைக்கு ஓடணும். இந்த தேசத்தில் ஏதோ கூடி குறுகி வாழ்றதுக்கு இயேசு நம்மளை அழைக்கல. சத்தமா ராமன் சொல்லுங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கல.